திரு ஹிதாயத்துல்லா, உங்களுடைய கூட்டணி அரசு தான் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், ஆளுநருடைய உரை கடுமையான விமர்சனம் வருது. ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட்டாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை கனவில் போடப்பட்ட ஒரு கோலம் அப்படின்னு எடப்பாடி பேசுகிறாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதிர்கட்சிகளுக்கு விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அது ரீல்ஸு போடுற ஆட்சின்னு சொல்லலாம். இதே எடப்பாடி முந்தின ஆட்சியை ரியல் எஸ்டேட் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆட்சியை அடிமை ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும்போது கோலங்கள் மாறும். இயல்பு தான். இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். 4 ஆண்டுகளாக நம்முடைய ஆளுநர் உரை வாசிக்கப்படவில்லை. அதில் 2 தரப்புலையும் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு தரப்புன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அவர் போன 4 வருஷமும் நீங்க ஆளுநர் தானே பழி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைன்னு சொல்லல. இப்ப 2 தரப்பு பிரச்சனைன்னு சொல்றீங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க, இப்ப உள்ள ஆட்சிக்கு நீங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி நீங்க பழைய ஆட்சியை பத்தி பேசுறீங்க? அதனால மாறுவீங்க. மாறுவது இல்லை சார். மக்கள் ஏமாறாம இருக்கணும். ஏமாறுபவர்கள் யாரு தான் முக்கியம்? மக்களால் ஏமாற்றப்பட்ட. போன 4 வருஷமும் இதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு? ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய அந்த இறையாண்மையை, சட்டப்பேரவைக்கான ஒரு இறையாண்மையை மீறி நடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த அரசு செய்யக்கூடிய அத்தனையும் சரியான விஷயம் தான். எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்த அவர் மீறி தேசிய கீதம் பாட சொல்றாருன்னு பேசுனீங்க. இப்ப 2 தரப்புலையும் தவறு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தமிழ்தாயை பாட வச்சுட்டாரு, ஆளுநரை இந்த ஆட்சியை புகழ வச்சுட்டாரு, ஆளுநர் வாயால ஒன்றிய அரசை கண்டிக்க வச்சுட்டாரு, என்னென்னலாம் நீ கொடுக்கலைங்கிறது அவர் வாயால பேச வச்சுட்டாரு. இதை விட என்ன சார் செய்யணும்? கொஞ்சம் நம்ம எவ்வளவுதான் விமர்சிக்கலாம், ஒரு காரியத்தை நடக்க வைக்கிறதுக்கும் நடக்க முடியாம போனதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லங்க, தேசிய கீதம் பாட வச்சு விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அழகா உங்களுக்கு ஆர்கே சொன்னாரு, தமிழ்தாய் வாழ்த்த முத பாடியாச்சு. எத்தனை தடவை தேசிய கீதம் பாடினாங்க? ஒன்றும் பிரச்சனை. தேசிய நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். நம்மளாம் இந்தியன் தானே. இதுல ஆளுநர் திணிக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பு மீறல் தான் பிரச்சனையா பேசுறாங்க. திணிச்சாரு, இவர் திணிக்கல. திணிக்காம பார்த்துக்கிட்டாங்க, இப்படி சொல்லலாமா? அவர் திணிச்சாரு, எதிர்த்தாங்க, இவங்க திணிக்காம பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசை எதிர்க்கும் நிலையை இவர் வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. என்ன விஷயம்? இந்த நிதியெல்லாம் நீங்க கொடுக்கல, நாங்க கேட்போம்ங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. சார், இதுதான் சார் புரட்சி. புரட்சிங்கிறது என்ன? நடக்காத ஒண்ணு செய்யறதுக்கு பேர் தான் சார் புரட்சி. அதுக்கு நான் பெரிய ரஷ்ய புரட்சின்னு நான் சொல்ல வரல, சரிதானா? அதனால நாம இப்படி சிந்திப்போம். அதாவது தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு இணக்கம் இருக்கு. இப்ப உதயநிதி என்ன சொல்றாருன்னா, தாவேகா அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஒரு எழுத்து ஒரு வரி கூட மாற்றாமல் அப்படியே ஆளுநர் வாசித்துள்ளார். இதிலிருந்தே இந்த அரசுக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் மாநிலம் இல்லை, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. பெரும்பாலான மாநிலங்கள் அந்த அரசு கொடுக்கிற, அது ஜார்க்கண்டா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், அரசு கொடுக்கறது அப்படியே படிக்கிறது கவர்னர் வேலை பெரும்பாலும் 100க்கு 99. இங்கே அது எதிர்மாறா நடந்துச்சு. அதை எதிர்த்தார்கள். இன்னைக்கு திரும்பவும் நடக்க வச்சுட்டாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, எது அதுதான் இணக்கம் ஏற்பட்டதனால நடந்துச்சு கேக்குறாங்க. நான் சொல்றது, பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் படிச்சிருக்காங்க. அதுக்காண்டி காங்கிரஸும் பாஜகவும் இணக்கமா இருக்கு சொல்ல முடியுமா? சரிதானே? பிணக்குன்னு சொல்ல முடியாது, அல்ல அதில் ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால எனக்கு உனக்குன்னா மாறி சொல்லக்கூடாது, எனக்குன்னா ஒன்று உனக்குன்னா ஒன்று பேசக்கூடாது. நம்ம இப்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? ஆளுநர் வாயால தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியெல்லாம் வர வைக்கணும்னு அவர் சொல்ல வச்சாச்சு. ஆளுநர் எந்த வரியையும் மாறாம படிச்சுட்டாரு. அதாவது எனது அரசுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த விஜய் அரசுடைய அவ்வளவு விஷயங்களையும் வரி மாறாமல் படிச்சிருக்காங்கிறத அது விமர்சனம் இல்லை, பாராட்டுது. ஒரு வரி மாறாம படிக்க வச்சிருக்காங்கிறது பாராட்டே ஒளி, அது விமர்சனம் இல்லை. அதனால நீங்க எந்த பேட்ஜ் கட்டி போனாலும் சரி, எந்த கொடியை கட்டி போனாலும், எந்த பேனர் போட்டாலும் நடந்தது என்ன மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது? என்னப்பா, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று 5 ஆண்டுகளா எல்லா கட்சியும் சொன்னாங்க. எங்க கூட்டணி கட்சி, நான் கிட்டத்தட்ட 7-8 முறை முதல்வருக்கு கடிதம் கொடுத்துருக்கேன். நான் பல கோரிக்கைகளோடு அதையும் வச்சிருக்கேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க செய்வோம் சொல்லியிருக்காங்க. ஏன் நாங்க எதை வச்சு சொன்னோம்னா, பீகார்ல நடந்துச்சு, கர்நாடகாவில் நடந்துச்சு, நடத்துங்க. ஏன்னா அப்படி நடத்தும் போதுதான் மத்திய அரசுக்கு இதை செய்யணுங்கிற எண்ணம் வரும் சொன்னதுனால இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்யுது? நாங்க செய்வோம் சொல்லியிருக்கு. சென்சஸையும் எடுப்போம், இதையும் எடுப்போம்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்ப அதுக்கு என்ன சொல்றாரு? திமுக சொன்னாங்க, இதைத்தானே திமுக சொன்னாங்க.
5 வருஷமா எடுக்கல சார். அதுதாங்க அவங்களும் சொன்னாங்க. மத்திய அரசு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, அதற்கு பின்னாடி நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க இல்ல 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 சார், மத்திய அரசு சர்வேயே போதும்ட்டாங்க, மத்திய அரசுடைய கணக்கெடுப்பே போதும்ட்டாங்க. அந்த சென்ஸ் இல்ல இல்ல சட்டப்பேரவையிலே சொல்லி இருக்காங்க. எனக்கே நினைவு இருக்கு. மத்திய அரசு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். ரைட். இல்ல நான் என்ன சொல்றேன், இருங்க முடிச்சறேன். இந்த வார்த்தை அரசு வாயிலிருந்து போன பிப்ரவரி மாதம் திரு விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னா தெலுங்கானால எப்படி நடத்தினாங்க, எப்படி அமைச்சரவை கூட்டி ஒரு முடிவெடுத்து நடத்தினாங்க, கர்நாடகாவில் எப்படி நடத்துறாங்க, பீகார்ல எப்படி நடத்துறாங்க, அப்போ உங்களுக்கு நோக்கம் இல்லை, நீங்க ஏமாத்துறீங்க, மத்திய அரசு கிட்ட நீங்க கடத்தி விடுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்ப மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து முடிக்க வேண்டும். மத்திய அரசு கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தமிழக அரசு சமூக நீதி சர்வே கணக்காய்வு நடத்தும் அப்படின்னா, ஏற்கனவே திமுக சொன்னதுதான் இவங்களும் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப திமுக கடந்த காலத்துல திட்டுனாங்க. அப்ப நீங்க திமுக வரவேற்க சொல்லுங்க, அதையா செய்யுங்க. விஜய் வந்து வந்த உடனே இமிடியேட்டா சொல்லிட்டாரு. நாங்க பல வருஷமா சொல்லி நீங்க சொன்ன மாதிரி கடைசி வருஷம் சொல்லி இருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன், சமூக நீதி கூட்டணி கட்சிகள் எல்லாம், விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், நாங்கெல்லாம் சொன்ன சில விஷயங்களை செஞ்சாங்க, பல விஷயங்களை செய்யல. அதுல ஒண்ணுதான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். இன்றைக்கு 3450 கோடியை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கவர்னர் வாயால சொல்ல வச்சுட்டாங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கைங்கிறத சொல்ல வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய கர்நாடக அரசு செஞ்சாலும் அதை எதிர்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுக்கு கேரளா அரசு வந்து முல்லை பெரியாறு விஷயத்தில், இவர் கேரளாவிலையும் கவர்னரா இருக்காரு, அவர் வாயாலேயே, கேரளாவில் கவர்னரா இருக்கக்கூடிய வாயாலேயே கேரளாவுடைய பெரியார் பிரச்சனையை நாங்க தீர்ப்போம், அதுக்கு நாங்க விட மாட்டோம். ஆகச்சிறந்த விஷயமா நான் அரசு கொடுக்கக்கூடிய உரையை படிக்கிறாரு. இதே அர்லேக்கர் கேரள அரசு சதீஷன் தயாரிச்சு கொடுத்து முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டணும்னு சொன்னா அதையும் தான் அவர் படிக்க போறாரு. அதான் இப்ப நான் கேட்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு, இது நான் யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயங்கிற மாதிரி. ஆர்.என். ரவி ஆளுநர் தானே, ஆமா, அர்லேக்கரும் ஆளுநர் தானே. அந்த ஆளுநர் செய்யாத இவர் செய்ய வைக்கிறோம்ல, இதுதானே சார் முக்கியம். சார், அந்த 4 வருஷமா அந்த ஆளுநர் செய்யாத ஒண்ண செய்ய வச்சுட்டோம்னா இன்னைக்கு பாராட்டி இருக்கணும். அதாவது திமுக உள்பட அத்தனை கட்சிகளும் பரவாயில்ல, எங்க காலத்தில் நடக்கிறது நடக்காது, சங்க காலத்திலே நடக்க முடியாதுன்னு சொன்னது உங்க காலத்தில் நடக்குதுன்னு சொல்லி பாராட்டி இருக்கணும் சார். இதுதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க. இந்த சுற்றுலாத்துல கூட இப்ப புதுசா அந்த பாரம்பரிய சுற்றுலாவை உருவாக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, $1.5 trillion. அப்ப என்ன அர்த்தம்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1 trillion பொருளாதாரம் சொன்னாரு, அதை எட்டுவதற்கு முயற்சி எடுத்தாரு. அதை தாண்டி நாங்க 1.5, அதாவது உள்ளுவது உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளுவது உயர் உள்ளல். அப்ப அந்த அதிகப்படுத்துறாரு. அது மட்டுமல்ல, நேத்து ஹுண்டாய் கம்பெனி 38,000 கோடியில இன்னைக்கு தூத்துக்குடியில கப்பல் கட்டும் தொழில் 15,000 பேருக்கு வேலை. இப்படி இந்த ஒரு மாசத்துல பல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல, 2,000 கோடியில கட்டுமான திட்டத்தை பள்ளிக்கரணையில உங்களுக்கு தெரியும், அந்த சதுப்பு நிலத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்களை தடுத்திருக்காங்க. 2,400 கோடி உத்தண்டி டு திருவாமியூர், அதுல 700 கோடி ஊழல் வரும், அதை அரசு குறைச்சிக்கலாம், அரசுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பெருக்கலாம் சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஊழல் தான் முடியாத ஒரு விஷயம், அதை செய்யறதுக்கு முயற்சி. அது கட்டுமானம் செய்யக்கூடிய அதிபர்களா இருந்தாலும் நீங்க 30% கொடுக்க வேணாம். அதே மாதிரி வந்து நம்முடைய அரசுக்கு கான்ட்ராக்ட் பண்றவங்களும் நீங்க 30 கோடி கொடுக்க வேணாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்து இதுவரை 5 லட்சம் ரூபாய் வருஷந்தோடு எங்கள்கிட்ட பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்கிறதுக்கு காசு வாங்குவாங்க. எங்களுக்கு இன்னைக்கு 10,000 பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்சம் வாங்கலைங்கிறத சொல்லி இருக்காங்க, சம்பந்தப்பட்டவங்களே சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க. பெரிய விஷயமா இல்ல, அது எவ்வளவு மாணவர்களுக்கு பலன் கொடுக்கும். ரைட், வரேன். அதனால அவரு மாண்பா நடந்துக்கினதுக்கு விஜயனாதான் காரணம்னு சொல்லிட்டு இதயத்துல்லா சார் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, சூப்பர். அதாவது அவங்க பெருமை பேருக்கு தான் அவங்க பேர் சம்பாதிக்கணும். மடத்தம் சார் 39 நிமிஷம் கவர்னர் படிச்சதுக்கு விஜய் சார் எப்படி சார் பாராட்டாங்க? யார் இருந்தாலும் இல்லனாலும் கவர்னர் வந்து தமிழக அரசு கொடுக்கிறது அவன் படிப்பான். அதுதான் நான் சொல்ல படிக்காம இருக்கலாம், விட்டுக்கு படிக்கலாம்ல, அதனால அதை படிக்க வச்சாருன்னா அதுக்கு மீனிங். அதாவது அது படிக்க வச்சாருல்ல சார், எழுதி கொடுத்தது யாரு சார்? இருங்க சார் சட்டத்தில் இருக்கிறத பாருங்க சார். ஃபர்ஸ்ட் இல்லங்க, இவர் கேரள ஆளுநராகவும் இருக்கிறாரு. முல்லை பெரியாறு அணையில வந்து புதிய அணை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு அவரே படிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு இதயத்துல்லா சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒரு முக்கிய போராடலாம் என்ன சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் போக வேண்டியதான ஆளுநர் வேலை. அதே
ஏன் ஆர்.என். ரவி செய்யல? ஆர்.என். ரவி தான் நான் சொன்னேனே அவர் செய்ய மாட்டாருன்னு. சார் ஆர்.என். ரவி வந்து மனிதாபிமானத்தை கைட்டி வச்சுட்டு பிரச்சனைகளை உருவாக்கணும். கோடீஸ்வரன் ஒரு தகவல் சொன்னாரு, மக்கள் பிரச்சனை பேசுறேன்னு. அழகா பேசியிருக்காங்க, முழுமையா பேசியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவுக்கு கவனம் செலுத்துறதுல இருந்து தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, என்ன சொல்ல வரேன், வண்டல் மண்டை இது வரைக்கும் விலை கொடுத்து வாங்குறாங்க. எதிர்ப்பு தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நானா சொல்றேன் ஐயா, தாவேக்கால இருக்கிறவங்கள இவ்வளவு வந்து பேசுறது கிடையாது. 5 வருஷம் நானா சொல்றேன் நான் பேசுறேன் சொல்லிருங்க சார். ஆர்கே அவர் சொன்னாரு, நெல்லு நனையுது, 1 மாசத்துக்குள்ள இந்த அரசு இன்னும் வரல, இன்னும் நிதி ஒதுக்கணும், அவர்கள் செய்யறோம் சொல்லியிருக்காங்க. 5 வருஷமா செய்யாததை இனிமே செய்யணும் சொன்னா, அப்ப யாரை குற்றம் சொல்றாரு? இன்னைக்கு நெல்லு நனையுதுன்னா அது யார் காரணம்? எப்ப கட்டி இருக்கணும்? 6 மாசமாவது ஆகும் கட்டுறதுக்கு, 1 வருஷமாவது ஆகும். அப்ப யார் கட்டி இருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கட்டும். முட்டு கொடுக்கலாம் சார், அது நியாயமா ஒரு முட்டு கொடுக்கணும். அது யாரும் இல்ல, முட்டு கொடுக்க அவர் ஒப்பீனியன் அவர் சொல்றாரு. அமைக்க முடியுமா? இது என்ன நடக்கிற காரியமா? மக்களுக்கு தெரியும், 1 மாசத்துக்குள்ள உங்களால வந்து முடியுமா? கொள்முதலுடைய டெஃபிஷியன்சி இருக்குதானுங்க செய்யும். ஏன் காங்கிரஸ் கர்நாடகால வச்சிட்டீங்களா, இல்ல கேரளால பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க. அப்ப அங்க இருந்து பேச வச்சிருக்காங்க சார். ஜனநாயகமா இருந்தா பாருங்க. நான் ஒரு நிமிஷம் இது நான் பேசுறது சொல்றேன். 67 புரட்சி 77 புரட்சின்னு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சொல்ல வச்சிருக்காரு. யாரு? அண்ணாவெல்லாம் சொல்ல மறந்த பழைய ஆளுங்களை விட்டுட்டு சொல்ல வச்சிருக்காரு. 67 புரட்சி யாரை வீழ்த்தினச்சு? காங்கிரஸ். சரி, காங்கிரஸ் விழுந்துச்சு. அதுல இருந்து தான் சார் ஆரம்பம். சரி, 59 வருஷமா 59 வருஷம் 67 புரட்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதே ஆமா, என்ன சார் உண்மை? என்னையா ஐயா, நம்ம வீட்லயே நம்ம கொளுத்திக்கிறோமே ஐயா. காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி ஊழல் ஆட்சி. ஊழல் ஆட்சி மாறி ஜனநாயக ஆட்சி வந்திருக்குன்னு கவர்னர் சொல்ல வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு காரணம் சொல்றாரு, இந்த வகையில ஊழல் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க. இதுதான் சார் உண்மை. வேற எது பிரச்சனை சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது அவர் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் பேசியிருக்காங்க. பேசுறேன்னா சொல்ல முடியாது, 39 நிமிஷத்துல எவ்வளவு பேச முடியும் பேசியிருக்காங்க. தமிழகத்துக்கு தேவையான மெட்ரோயை கேட்டிருக்காங்க, ஓசூர் விமான நிலையத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வண்டல் மண் வந்து இதுவரையும் விலையை கொடுத்தாங்க, இனி விலை இல்லாம விவசாயிகளும் நம்முடைய மண்பான தொழிலாளர்களும் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஊழல் இல்லாத ஒரு சூழலை கொண்டு போறாங்க. இது ஒண்ணு போது சார், பெரிய விஷயம். ரைட். பாம்பு கடி மருந்து இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு துறை ரீதியான அமைச்சருக்கு இல்லைன்னு அவங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் எல்லா ஆட்சி காலத்திலும் சார் நான் என்ன சொல்றேன்னா 3 மாசத்துக்கு தான் ப்ரொக்யூர்மென்ட் சார். இப்ப யார குறை சொல்றீங்க? எல்லாரையும் தான் சார் தப்பு யார் சார்? அண்ணா திமுக ஆட்சி காலத்திலயும் இது நடந்தப்போ நாங்க பேசுறோம், திமுக ஆட்சி காலத்திலயும் பேசுறோம், தாவேக ஆட்சியத்துல நாங்க பேசும்போது அன்னைக்கு நீங்க கம்முன்னு இருந்தீங்க, இப்ப குறுக்குல ஓடி வரீங்க. அதுதான் எனக்கு புரியல. இன்னைக்கு நிர்வாக சீர்கேடு இருக்கா இல்லையா? நான் ஊழல் ஒழிப்பை வந்து ஒரு சில அமைச்சர்கள் அதை எடுத்து வைக்கிறாங்க, நான் மனசார அதை பாராட்டுறேன். உதாரணமே என்னால் சொல்ல முடியும். ராஜ்மோகன், அப்புறம் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அப்புறம் ரமேஷ், லோகேஷ், இவங்கெல்லாம் வந்து ஊழலை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்றாங்க, பாராட்டுறோம். ஊழலை ஒழிங்க, தப்பு இல்லை.